guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எம்டிஆர் சேனல்ல இருந்து வந்திருக்கிற பிக் பாஸ் அல்லாத ஒரு புது வீடியோ. நடிப்பு அரசன் வெர்சஸ் நடிப்பு கிறுக்கன். அதாவது நடிப்பு அரசன் யாருன்னா நம்ம சிலம்பரசன். இப்ப அரசன் படத்து ஷூட்டிங்ல இருக்காரு. இதுல என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட் எங்க மதுரையில எங்கேயும் நடந்திருக்கு போல இருக்கு. வாட்டர் மிலோனு கிரௌடா போய் சிம்புவோட போட்டோ எடுத்துட்டு வந்துட்டாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் பார்த்து. அதுல நிறைய பேர் கதை கட்டி விட்டாங்க. என்னன்னா ஐயா வெற்றிமாறன் அவரை அரசன் படத்துல நடிக்க வைக்கிறாரு. பார்த்தா நடிக்கலாம் இல்லையா, அவர் சிம்பு ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் பார்த்து எடுத்திருக்காரு. ஸோ எஸ்டிஆர் அண்ட் வாட்டர் மிலோன் ஸ்டார் திவாகர் ட்ரால், அக்கண்டா 2 ட்ரால் என்னென்னங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். இது ஒரு ஷார்ட் 12 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மீம்ஸ் ரியாக்ஷன். பிக் பாஸ் இல்லாம ஒரு வீடியோ. நானும் பிக் பாஸ் தவிர்த்து வேற வீடியோ பண்ணலாம் நினைக்கிறேன். ஆனா பிக் பாஸ் பார்க்கும்போது எனக்கு பிரஷர் ஆகுது. அவங்களை வச்சு செய்யறதுக்காக வீடியோ பண்ணணும்டா. அதுக்காக தான் பிக் பாஸ் வீடியோ அடிக்கடி பண்ற மாதிரி இருக்கு. போன சீசன்ல கூட நான் இந்த அளவுக்கு வீடியோ பண்ணல. ஆனா இந்த சீசன்ல எனக்கு டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்களா. சம்டைம் எனக்கு பிக் பாஸ் வீடியோ போட்டா தான் நிம்மதியா தூக்கமே வருது. அவங்க எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணிட்டு தூங்கினாதான் நிம்மதியான தூக்கமே வருது. அதுக்காக தான் கொஞ்ச நாளைக்கு மட்டும், இதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கான்ஃபிடென்ட்டா இருக்க மக்களே, நல்லதே நடக்கும். ஃபர்ஸ்ட் மீம். ஐயோ இவனா ஃபர்ஸ்ட் மீமே அவனை தூக்கி வைக்கிறீங்களா? ஏதோ கிறுக்குத்தனம் பண்ணிட்டு அப்படியே காணாம போயிடுவான்னு நினைச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி வாட்டர் மிலன் ஸ்டார் கூட நான் கூட வாட்டர் மிலனை திட்டுறாங்கன்னு நினைச்சேன். கிறுக்குத்தனம் பண்ணி காணாம போயிடுவாருன்னு நினைச்சேன். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி திவாகரோட போட்டோ எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காரு. ஓ இப்படியும் வருதா வந்திருக்கான். ஓ எஸ்டிஆர் வந்து வாட்டர் மிலன் ஸ்டார் கூட போட்டோ எடுத்தது அதை பத்தி போட்டிருக்காங்க. ஆமாங்க, உண்மைதாங்க. சிம்பு விரும்பி கேட்டார், அதனால செல்ஃபி எடுத்து. இல்ல அது சிம்பு நான் வந்து பாத்தீங்கன்னா சார் என்ன சார் நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டார், நீங்க எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணலாமா அப்படின்னாரு. ஆனா நான் வேற படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இந்த போட்டோ எடுத்துக்காங்க. சிம்பு அண்ணாவை மீட் பண்ணேன் அரசன் படப்பிடிப்புல. ஷூட்டிங் போறப்ப இந்த மாதிரி வாட்டர் மிலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் வந்திருக்காருன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு வாட்டர் மிலன் ஸ்டார் மட்டும் அந்த படத்துல வரக்கூடாதுடா. நீ இன்னும் திருந்தலையாடா? வெற்றிமாறன் அப்படி பண்ண மாட்டாரு. அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் வந்து நின்ற போறான்டா. இருந்தாலும் அவனா வர மாட்டான். நான் பாத்துக்கிறேன் வந்தா. தயவு செஞ்சு அது மட்டும் வேணாம். அடுத்த இன்டர்வியூல வந்துட்டு சிம்பு அங்கிள் தான் என் கூட செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. சிம்பு அங்கிளா? வாய்ப்பு இருக்கு. கூலியே திருப்பி சொன்னா. ரஜினி சார் படத்துக்கு கூலி அப்படின்னு வைக்கிறாங்க. அது ஒரு தவறான டைட்டில். அது ஏன் சார் கூலி சார் ஒருத்தருக்கு படம் பிடிக்கலன்னா எப்படி திருப்பி சொல்லுவான்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. ஒரு திருப்பி சொன்னா கூட நம்ம டைட்டில் கரெக்டா தான் இருக்கணும். அதெல்லாம் யோசிக்கணும். சவுண்ட் வைப்ரேஷன் புரியுதுங்களா? படம் இப்போ கூலி அந்த படத்தை நமக்கு ஒரு ஹேட்டர் வந்து அந்த படத்தை லீக்குன்னா சரி கூலி ஈலுக் அப்படி பார்த்தாலும் வருது. கூலி ஈலு திருப்பி சொன்னாலும் லீக்கு. கூலி லீக்கு. கூலிக்கா எப்படின்னா லியோவா திருப்பி போடுங்க ஒயில் அப்படிலாம் வரும். ஆனா அது 600 கோடி அவர் கலெக்ட் பண்ணுங்க. அப்ப இன்னொரு படம் இருக்குல்ல, அதுவும் அந்த வருஷம் சூப்பர் சக்க போட்ட படம் ஜெயிலர். ரலி அஜின்னா எப்படி இருக்கும்? நூர் ஜமால் மாதிரி. ரூன் ஜஹான் என்னடா அது நூர் மஹால் அவன் திருப்பி சொன்னேங்கிற மாதிரி ரஷ்ய மொழியில பேர் வச்சு விட்டு இவர் என்னது சொல்றாரு? சரி இப்போ கூலியே திருப்பி போட்டாலும் நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம படப்பேரை திருப்பி போட்டாலும் அது ஒரு வைப்ரேஷன் அப்படி வரணும்னு உங்க படத்தை எடுப்போம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் உக்குனிமிக்கியான்னா என்ன வைப்ரேஷன் நல்லாவா இருக்கு? ஏங்க இதை யாருக்கு மொத்தம் திருப்பி போட போறா? இவருக்கு இப்ப ஏதாவது நொட்ட சொல்லலாம். கூலில என்ன நொட்ட சொல்லலாம்? லீக்கு நல்லாவா இருக்கு. ஏன் திருப்புறீங்க? அதை என்ன மாநாக்கு சார் திருப்பணும் முதல்ல.
பிடிக்கலன்னா என்ன சொல்லுவான்? வேற மாதிரி சொல்லுவான். அப்படி சொல்ல விடக்கூடாது. இதெல்லாம் பார்த்தாடா படத்துக்கு டைட்டில் வைக்க முடியும். வச்சுக்க வாங்க. இவன் ரஜினி ஃபேனு, அதனால தானே உனக்கு கடுப்பாகுது. எனக்கே கடுப்பாதான் ஆகுது. விடாமுயற்சி சொல்லு. குட் பேட் ஆகி சொல்லு. அந்த சவுண்ட் வைப்ரேஷன் அந்த மாதிரி வைக்கணுங்க பேரு. ஓகே, இவங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு போல. நீங்க எப்படி பேர் வச்சாலும் கெட்ட வார்த்தை திட்டணும்னு நினைச்சா திட்டிடலாம். படம் பேர் என்னது? டியூடு கிடையாது. அந்த டைட்டில் வச்சு தான் ஓ, திட்டணும். திருப்பி சொல்றதுன்னா இப்ப நம்ம நினைச்ச மாதிரி ரிவர்ஸ்ல சொல்றது இல்ல, அந்த ரைமிங்ல வர ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்றது. அப்படி என்ன நிறைய வரும். ஏங்க அப்படி நினைச்சா சொல்லலாம், எல்லா படத்துலயும் சொல்லலாம். உங்க படத்துக்கும் கூட தான் சொல்லி இருக்கலாம். உங்க படம் என்னன்னு எனக்கு ஞாபகம் டக்குன்னு ஒரு பேர் சொல்றதுக்கு ஏதோ நிறைய படத்துக்கு சொல்லலாமுங்க. படத்துல இருக்க மத்த விஷயங்களை வச்சு கூட திட்டுவாங்க. இவரு வேற ரீசெண்ட் டைம்ல கிறுக்குத்தனமா என்னமோ பேசிட்டு இருக்காரு. ஏதோ ட்ரெண்ட் ஆகணும்ன்றதுக்காக பேசுறான்னு தெரியல. இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? அவருக்கு ஏதாவது சான்ஸ் கொடுங்கப்பா. இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்க பாவம். இப்போ நம்ம தலைவன் அவனை பிடிச்சத காத்தே கருப்பே பேயே பசாத திட்டு அதை விட்டு விளக்கே உன் பிள்ளைக்கு ஒரு மாங்கனி பிச்சை போறாங்கப்பா. எப்படி ஒரு கிரியேட்டிவிட்டி, எப்படி யோசிக்கிறீங்க? கேரக்டர்களுக்கு இந்த படத்துக்காக தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் ஓடிடில வந்த பிறகு ஒரு தரமான வீடியோ ஒன்னு இருக்கு. அத வந்து லைவா ரியாக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இன்னும் தியேட்டர்ல கூட பார்க்கல. ஓடிடில வரட்டும், அதுக்கப்புறம் லைவா உட்காந்து ஜாலியா பார்க்கலாம். லைவ் ரியாக்ஷனா? அதான்டா என்னோட ஆசையே. எப்போ ஒரு ஐடியா நல்லா இருக்கே. பார்க்கலாம். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அடுத்தமே வாழ்க்கையில் நான் எடுத்த முடிவுகள். டீ அண்டியில காப்பி மறந்தாப்புல டீ சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் காப்பியே போட்டுக்கொண்டாங்க. காப்பி வேணா பால் கொடுங்க. என்ன லூசா? எனக்கு காப்பி வேணா பால் வேணாமா? போன் வீட்டா கொடுங்க. போன் வீட்டா. ஏங்க கடந்த ஒரு 4 மாசமா நான் இதே முடிவுகளை தாங்க இருக்கேன். காலையில எந்திரிப்பேன், இவங்களை கூப்பிட்டு மீட்டிங் போடுவோம், ஃபேமிலி மீட்டிங். காலைல சொல்லுவேன், ஃப்ரெஷ்ஷாக யோசிச்சுட்டேன், இன்னைக்கு இப்படி பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம், 2 மாசத்துல அது பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம், இது பண்ணுறோம், டன். சோறு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாய்ஸ் கமான் ஈவினிங் மீட்டிங். ஈவினிங் மீட்டிங்கில் அப்படி ஒன்று சொன்னேன் இல்லை, அப்படி போனால் அப்படியா நடக்கும், அப்படி நடக்காது, அப்புறம் இப்படி போவோம், இப்படி போயிடலாம். நைட்டு தூங்கி எழுந்ததுக்கப்புறம் காலையில் மறுபடியும் பாய்ஸ் மார்னிங் மீட்டிங், இப்படி போகலாம்னு சொன்னல, அங்கே போனால் இடிக்கு ரிவர்ஸில் போயிடுவோம், இப்படி அப்படின்னு மாறி 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 இப்போ ஒரு 4 வருஷமா பிளானிங் மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் நடந்த பாடக்கான. எனக்கு அந்த சாய்ஸஸ் மட்டும் இருந்துச்சுங்க, இது மாதிரி தான் நானும் பண்ணுவேன். ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லாமல் சூஸ் பண்ணுவேன். நிறைய சாய்ஸஸ் இருக்கும்போது அது வேணும், இது வேணும், இது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா நிறைய யோசிப்பேன். இது பார்த்தா இது பண்ணிடலாம் இன்னைக்கு என்ன தோணுது, நாளைக்கு பார்த்தா வேற ஒன்று பண்ணலாம்னு தோணுது. எப்படி தொடர்ந்து ஒவ்வொரு எண்ணங்கள் வந்துட்டே இருக்கிறதால ஆனால் நிறைய யோசிச்சு ஒரு கேவலமான முடிவு தான் எடுப்பேன். நான் எடுக்கிறது கேவலமான முடிவா இல்ல நான் எடுத்த பிறகு அது கேவலமா மாறுதான்னு தெரியல. அதனாலதான் நீ ரொம்ப யோசிக்க வேண்டாம், எடுத்துருவோம், பாத்துக்கலாம், அந்த மாதிரி வந்துட்டேன். நீ மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், என்னால உங்க 2 பேரையும் நல்லாவே பார்த்துக்க முடியலப்பா. மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் எதுவுமே செய்ய முடியல. இந்த வருஷமாச்சும் ஐயோ வருஷத்தோட எண்டு வந்துருச்சாடா. இந்த டயலாக சொல்றதுக்கு வருஷம் கிளம்பி வருஷமாச்சும் வெயிட் லாஸ் பண்ணலாம், அந்த மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் நினைச்சேன். கடைசி வரைக்கும் முடியலடா. 15 நாள் தானே இருக்கு. 15 நாளா? 10 நாள் தானே இருக்கு. பால் முத்திடுச்சுன்னா கொம்ப இறங்கிடுவான். கொம்ப இறங்கி இன்னும் 8 நாள் தான் இருக்கு. இந்த வீடியோ வந்து 2 நாள், இன்னும் 7 நாள் தான் இருக்கு. சரி, இப்போ 7 நாள் தான் இருக்குன்னு 1ஆம் தேதி ஆரம்பிச்சா திருந்திருவோமா? இதை விட மோசமாலாம் பண்ணுவோம். கடவுள்கிட்ட போய், கடவுளே இந்த மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் இது 2ஐயும் சேர்த்து எனக்கு நல்லா கொடுங்க அப்படின்னு அவர் 2ஐயும் சேர்த்து
ரெண்டையும் சேர்க்கணுமா, சரி இன்னொன்னு தருவாரு. என்னன்னு பார்த்தா 2ல இருக்கிற ஹெல்த்தையும் தூக்கிட்டு பிசிக்கலி மென்டல் ஆகிடுவாரு. இதெல்லாம் 2 கேட்டேன். ஏப்பா என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? அவர்கிட்ட கேட்கும்போது தெளிவா எதை கேட்டாலும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா பண்ணுது. நமக்கு பால் தான். நானும் இந்த வருஷம் என்னென்னமோ போலாம்னு நினைச்சேன். நீங்க கூட சொல்லியிருந்தேன், இந்த நியூ இயருக்கு அப்புறம் உங்க முகத்துல எப்படி நான் முடிக்கிறதுனே தெரியல. போன நியூ இயருக்கு எப்படி முடிச்சிக்கலாம், அதே முடிச்சிக்க. இல்ல நான் கேக்குறேன், கூச்சமா இல்ல? இல்ல சொன்னேன், எதுவுமே என்னால செய்ய முடியல. உன் முன்னாடி தலை குனிஞ்சு உக்காந்துருக்கம்மா. சரி விடுங்க, நான் அந்த இன்னும் 10 நாள் இருக்குல்ல, அந்த 10 நாள் நான் என்ன பண்ணேன்? இது வரைக்கும் எதுவும் இந்த 7 நாள் மிச்சம் இருக்குல்ல, நம்ம கடவுள்கிட்ட கேட்பணுமா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், லெமனாவது இல்ல அதி வர சீக்கிரம் கொண்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும், லெமனாவது இருக்குதா புடுங்கல. இனிமே இதுக்கப்புறம் போய் புடுங்கினா தான் உண்டு. அந்த 10 நாள்ல என்னோட டார்கெட்டை நான் முடிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் மேடம். ஜன்னல் வழி மின்னலும் தெரிக்குது, ஜன்னல் வழி மின்னலும் தெரிக்குது, கண்ணு நீங்க பாடுங்க. அடுத்த இசை புயல், அடுத்த இசை ஞானி, இப்படி எல்லாம் சாய் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. இத நான் சொல்லல, பொதுவா சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையான இசைக்கு கிடைச்ச வெற்றிங்க. இப்ப கூட படையப்பா படத்துல இவரோட மியூசிக் யூஸ் பண்ணிருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எடிட்டிங் அதானே. இத வந்து எடிட் பண்ணிருக்காங்களா இல்ல தியேட்டர்லயே இப்படிதான் ரிலீஸ் ஆயிருக்கான்னு தெரியல. Editing. நல்லா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஹாலிவுட் படத்துல ஒரு சில சீன்ஸ்ல இவரோட மியூசிக் வச்சு எடிட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? நான் கூட யோசிச்சேன், அட்லி, அல்லு அர்ஜுன், இந்த சன் பிக்சர்ஸ் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படத்துல இவருக்கு எப்போ சான்ஸ் கொடுத்தாங்கன்னு. அட்லி சாதாரணமா இவரை சூஸ் பண்ணல போல, ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கு. ஒருவேளை ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு. பிளாஸ்ட் தான். அட்லி எடுக்கிற அந்த படத்துல வில் ஸ்மித் நடிக்கிறாருன்னு ஒரு பொருளி உண்மையா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வில் ஸ்மித் வில்லனா. நல்லா தான் இருக்கும். மச்சான், கடவுளுக்கு அப்புறம் உனக்கு யாரடா பிடிக்கும்? உன்னதான் மச்சான், என் நண்பன்டா. அப்போ அம்மா மச்சான், நீ கடவுளுக்கு அப்புறம் தானே கேட்ட. சென்டிமெண்டா மதர்ஸ் டே கூட இன்னும் இல்ல, டைம் இருக்கு. இப்ப ஆரம்பிச்சிட்டீங்க. இத பாக்கும்போது சிரிப்பு தான் வருது. இது சாண்டினா டயலாகா? சாண்டினா செண்டினா, அது பழைய பாக்க. இப்ப நானும் செண்டினாவும் நண்பர்கள் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல. வாங்க பார்த்தீர்களா, இப்படித்தான் நாங்க பழகிக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து ஹெட்போன் போட்டுக்கங்க. நீ கேஷுவலி ஓபனிங் இன்ஸ்டாகிராம் ரோல் while having dinner with my family. அது மாதிரி உங்க வீட்டு ஏதாவது பழக்கம் இருக்கு? இந்த சம்பவம் எனக்குமே நடந்துச்சு. நைட் நான் சும்மா கேஷுவலா இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். நார்மல் வீடியோ தான். ஏதாவது ஒரு வீடியோ வரும்போது நமக்கு தெரியும், நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது நார்மலான ஒரு வீடியோ தான். அதுல வந்து இந்த டயலாக போட்டு வச்சிருக்காங்க. இப்ப நிறைய வீடியோ அது மாதிரியே வந்துட்டு இருக்கு. ஒரு நார்மலான நல்ல வீடியோ மாதிரியே இருக்கு, பின்னாடி இந்த டயலாக் வச்சிருக்காங்க. ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. நான் வேற இந்த கேப்ஷனை வேற பார்க்காம பார்த்துட்டு இருப்பேனா. ஒரு டைம் மாட்டிக்கிட்டேன், டக்கு டக்கு டக்குன்னு வால்யூம் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்க வந்து ஹெட்போன் போட்டுக்கங்க. இந்த கிளிப்பை தூக்கி முன்னாடி போட்டுக்கிறேன். I want attitude. மேடம், டைரக்டர் ஆட்டிவிடுன்றாங்க. அப்படின்னா ஆட்டிவிடுறதா? இந்த மாதிரி வந்துருக்குது. கூட இன்னொரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. ஹோட்டலில் சிறந்த ஹோட்டல். ஒரு கொஞ்சம் கேப் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ செத்துடா. இந்த வீடியோ பார்க்கும்போது ஏதோ பீக்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை மோட்டிவேஷனலா இருக்கும், இல்ல 2026 வேற வர போதா, அதுக்கு கூட நிறைய மீம் வந்துருந்துச்சு. சரி அந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். சின்ன பையன், விடல பையன், விளையாட்டு பையன், விரலாட்டுறேன். நான் விரலாட்டுறேன் இல்லடா. ஐயோ இதுலயும் அப்படிதான் இருக்கும். ஒரு கிளிப் கிடைச்சா போது எல்லாத்துலயும் போட்டு வைரல் ஆக வேண்டியது. இப்போ வந்திருக்கேன். இப்போ போ. இதெல்லாம் ஒரு நார்மல் மீமா நம்ம பார்ப்போம், ஆனா அதுலயும் போட்டு வச்சிருக்காங்க.
நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? கொஞ்ச நாளைக்கு இன்ஸ்டாகிராம் நம்பாதீங்க. கொஞ்ச நாளைக்கு இல்ல, எப்போதுமே முடிஞ்ச வரைக்கும் வீட்ல இருக்கும்போது ஹெட்போன்ஸ் போட்டுட்டு இன்ஸ்டாகிராம் பாருங்க. நம்பாத. இது என்னடா இது? என்ன நீ அங்க நின்னு என்ன பண்ணுகிற? இங்க வா. இது பாருங்க உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஏய், இது ஃபேமிலி படம் தான். இது காஞ்சனாடா, குடும்பங்கள் கொண்டாடி தீர்த்த ஒரு படம் தான் இது. அதை பார்க்கும்போதே உனக்கு தவறா தெரியுது. இதெல்லாம் நீங்க வீட்டுல உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கும்? நம்ம வீடியோ பார்த்தா எப்படி இருக்கும்? நண்பர்களே, என்னோட வீடியோ நீங்க ஹெட்போன்ஸ் போட்டே பாருங்க. ஏன்னா இடையில என்ன வருங்கிறது தெரியாது. இதெல்லாம் பாக்குறீங்க. எப்படிப்பட்ட சீன்! ஒழுங்கா வெளியே போய் எங்கேயாவது பழக்க சொல்லு. என்ன புடுங்கிட்டாங்க ஒரு ஜாஸ்தி உனக்கு? இவ்வளவு கோவம் அவனுக்கு என்ன வேணுமா அவனுக்கு? பலம் என்ன பலம்? ஏங்க எவ்வளவு எமோஷனலான சீனு. அதுல பாதிராஜா பழம் என்ன பழம் வாயப்பையா. உண்மையிலேயே வீட்டுல ஒரு தாத்தா இந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படி காமெடி பண்ணா என்ன பண்ணுவாங்க? தாத்தா தூக்கி போட்டு மிதிக்க மாட்டாங்க. உனக்கு என்னதான் வேணுமா? எங்க அப்பா வேணுமா? கொடுப்பாடா அவன். பழம் என்ன பழம்? நல்லா படிச்சுட்டு வாயப்பையா. இப்படி எடிட் பண்ணுங்க சார், நல்லா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து சிரிக்கலாம் இல்ல? வாயப்பையா. இல்ல, டக்குன்னு பார்க்கும்போது ஒரு குபீர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மீ நம்ம AI takes my only job. ஆமாங்க. இப்ப அதுவா ஸ்க்ரால் பண்ணு, நம்ம போனை கையில வச்சா மட்டும் போதும். பிடிக்கலடா. வந்து என்ன உனக்கு சொல்றது? இதுக்கப்புறம் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இது பிடிக்கல. உண்மையாவே இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமா? வாட்டர் ஸ்கூல்ல போட்டு குளிக்கும்போது குளிச்சுட்டே வரலாம்டா. ஏய் ஆமாண்டா, நல்ல ஐடியா. குளிக்கும் போது கூடவா? குளிச்சுக்கிட்டே பாக்குறது இந்த மாதிரி ஆட்கள்லாம் சம்டைம் என்னன்னா ஒரே ரீலே வந்துகிட்டே இருக்கும், மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். அவங்க கிளிக் பண்ணாம விட்டா அதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கிறது நல்லதான் போல. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது எனக்கு. ஆனா உங்களுக்கு ஒருவேளை யூஸ்ஃபுல்லா இருக்குமா? எந்தெந்த டைம்ல இதை வந்து யூஸ் பண்ணுவீங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, பாத்துக்கிறேன். கண்ணாடி சார் அது. அசிங்கமாயிருச்சு சார். இப்படிதான் பொது இடத்துல அடிக்கடி அசிங்கப்படுறது. ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. இப்படி ஒரு அசிங்கத்தை பட்ட பிறகு அந்த இடத்துல நம்ம இருக்கவே ஒரு மாதிரியா இருக்கும். எந்த சிரிப்பு பெஸ்ட்? ரெண்டும் சேர்ந்தா இந்த சிரிப்போடயே நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அது என்ன ஒரு வித்தியாசமான பிரம்மாண்டமான சிரிப்பு. அது அவங்களுக்கு தான் வருது. நல்ல சிரிப்புங்க, நல்லா இருக்கு. அவரோட மீம்ஸ் ரியாக்ஷன் நல்லா இருந்தது. அதுக்கு நம்ம ஒரு ரியாக்ஷனை போட்டு சந்தோஷப்பட்டோம். உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.